First chapter, square and a cube. Okay. So figure it out. Which of the following numbers are not perfect squares? இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஒன் ஸ்கொயர் வில் எண்ட் வித் வாட் ஒன் ரைட்டா ஒன் ஸ்கொயர்னா என்ன மீனிங் ஒன் இன்டூ ஒன் வித் எல் எண்ட் வித் ஒன் நவ் டூ ஸ்கொயர் மீன்ஸ் வாட் இஸ் த மீனிங் டூ மல்டிப்ளைட் பை டூ இட் எண்ட்ஸ் வித் ஃபோர் நவ் த்ரீ ஸ்கொயர் இஸ் 3 multiplied by 3, it ends with 3 3s are 9. நம்ம லாஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் பார்க்கலாம். next comes 4 square. 4 square பார்த்தோம்னா 4 multiplied by 4 is 16. It ends with 6. Next is 5 square. 5 square is 5 multiplied by 5 which is 25. Next 6 square. 6 square is 6 multiplied by 6 which is 36. 7 square is 49. 8 square is 64. 9 square is 81. சரியா இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா யூனிட் டிஜிட் மட்டும் நம்ம பார்த்தா போறோம். யூனிட் டிஜிட் எப்படியுமே இதுல தான் எண்ட் ஆக போகுது அந்த யூனிட் டிஜிட்டை நம்ம பார்த்தா போதும். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க 2 0 3 2 சரியா இப்போ இதுல யூனிட் டிஜிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2. இந்த யூனிட் டிஜிட் 2. இப்போ நம்மளுக்கு ஏதாவது நம்பர் 2ல எண்ட் ஆகுதா பாருங்க 1 4 9 6 5 திரும்பவும் 6 9 4 1. அப்போ எந்தெந்த டிஜிட்லாம் எண்ட் ஆகாது will not end with சரியா ஏதாவது ஒரு நம்பர் இப்போ 16 மல்டிப்ளைட் பை 16 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் 6 மல்டிப்ளைட் பை 6 இஸ் 36 தான் இருக்கும் ரைட்டா இப்போ 7438 multiplied by 7438 னா what will be the last number 8 8s are 64 last number 4 ஆயிருக்கும் யூனிட் டிஜிட் மட்டும் பார்த்தா நமக்கு போறோம் இப்போ will not end with பாருங்க 1ல எண்ட் ஆகுது 2ல எங்கேயாவது எண்ட் ஆகுதா பாருங்க லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்க்கணும் 2ல எண்டே ஆகாது ரைட்டா அப்புறம் 3ல எங்கேயாவது எண்ட் ஆகுதா 3ல எண்ட் ஆகாது நெக்ஸ்ட் 4 பாருங்க 4ல எண்ட் ஆகுது 5ல எண்ட் ஆகுது 6ல எண்ட் ஆகுது 7ல எண்ட் ஆகாது ரைட்டா அப்புறம் 8ல எங்கேயாவது எண்ட் ஆகுதா பாருங்க 8ல எண்ட் ஆகாது அப்புறம் 9ல எண்ட் ஆகும் ரைட்டா 0ல கண்டிப்பா எண்ட் ஆகிறதுக்கு 2 0ல எண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வில் நாட் எண்ட் என்ன நாட் எண்ட் ஒன்ஸ் டிஜிட் ரைட்டா ஒன்ஸ் டிஜிட் வில் நாட் எண்ட் இன் 2378. இப்போ இத லாஸ்ட் டிஜிட் 2வா இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா எதுல எண்ட் ஆகணும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்லாம் இந்த நம்பர்ல லாஸ்ட் டிஜிட் இந்த நம்பர்ல இருக்கிறது மட்டும்தான் எண்ட் ஆகணும் அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வில் நாட் எண்ட் இன் 2378 லாஸ்ட் டிஜிட் ஏதாவது இருந்தாலே வில் நாட் எண்ட்னு நம்ம போட்டுடலாம் சரியா செகண்டோட யூனிட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பாருங்க 8 அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வில் நாட் எண்ட் இன் 8 அப்போ திஸ் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரைட்டா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க 1027 ரைட் 1027 ஓட லாஸ்ட் டிஜிட் என்னது 7 அப்போ திஸ் ஆல்சோ வில் நாட் எண்ட் வித் இட் இஸ் ஆல்சோ எண்ட் இந்த நம்பர்ல கிடையாது தட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இப்போ லாஸ்டா 1089 இப்போ இதுல பாத்தீங்கன்னா 9ன்றது நமக்கு வந்திருக்கா ஸோ நமக்கு 9ன்ற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல எண்ட் ஆகிறது இருக்கு ஸோ திஸ் இஸ் அ எஸ் இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பரா கடைசியோட டிஜிட் எதுல எண்ட் ஆகுது அப்படின்றது பார்க்கணும் அப்போ அதுல ஏதாவது எண்ட் ஆச்சுன்னா பாருங்க இந்த 9 நம்பர்ஸ் மேல வேற எந்த நம்பருமே நமக்கு கிடையாது லாஸ்ட் டிஜிட் அதுல தான் இருக்கும் ஸோ திஸ் வில் எண்ட் வித் திஸ் நம்பர் கிளியரா அடுத்ததா நெக்ஸ்ட் கொஸ்டின் which one among has last digit 4ன்னு கேட்டிருக்காங்க இப்போ நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா செகண்ட் கொஸ்டின் 64 ஸ்கொயர் 108 ஸ்கொயர்
292 ஸ்கொயர் 36 ஸ்கொயர். இதுல லாஸ்ட் டிஜிட் 4 எதுல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ஃபுல்லா இதுக்கு மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 64 மல்டிப்ளைட் பை 64. 64 ஸ்கொயர் 64 மல்டிப்ளைட் பை 64. பாருங்க, லாஸ்ட் டிஜிட் என்னது? 4 4s are 16. அப்போ லாஸ்ட் டிஜிட் ஹியர் இஸ் 16. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? லாஸ்ட் டிஜிட் 4ல எண்ட் ஆகணும். ஸோ நோ, இட் வில் நாட் எண்ட் வித் 4. ரைட்டா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 108 கொடுத்துருக்காங்க. 108 மல்டிப்ளைட் பை 108. இப்ப பாருங்க, 8 8s are 64. லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தா போறோம். 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. அப்போ லாஸ்ட் டிஜிட் 4ல எண்ட் ஆகுது. அப்போ திஸ் ஹேஸ் அ லாஸ்ட் டிஜிட் 4. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், 292 multiplied by 292. That is 292 square. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வருது? லாஸ்ட் டிஜிட் will end with 4. So yes, it has a last digit 4. Next fourth one என்ன கொடுத்திருக்காங்க? 36 multiplied by 36. இங்க என்ன வரும்? லாஸ்ட் டிஜிட் என்ன வருது? 6. So no, it will not end with 4. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எது மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். Given 125 square equal to 15625. ரைட்டா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 126? ஸோ இது நம்ம புரியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நம்பர் எடுத்து போடலாம். ரைட்டா? இப்போ நான் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 உங்களுக்கு தெரியும். இதை இன்னொரு வேலை நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, 5 ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் அஸ் 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 7 பிளஸ் 9. தட் மீன்ஸ் வாட்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 1 plus 4 is 3 is 9. 9 plus 5 is 14. 21. 14 plus 25 வருதா இதுல? 4. 9. 9 plus 7 is 16. 16 plus 9 is 25. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 25 வரும். So what is this? Sum of first 5 odd numbers. சரியா? இப்போ நமக்கு 5 ஸ்கொயர் இருந்ததுன்னா sum of first 5 odd numbers. இப்போ அதுவே 4 ஸ்கொயர் ட்ரை பண்ணலாமா? 4 ஸ்கொயர் என்னது? 16. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்? 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 7. அப்போ என்னது பாருங்க? sum of first 4 odd numbers. ரைட்டா? ஸோ 4 ஸ்கொயர்னா வந்து என்னது? 4 ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணணும். 5 ஸ்கொயர்னா என்னது? 5 ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணணும். இதுதான் கிரைட்டீரியா. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 125. இப்போ 125னா என்ன பண்ணணும்? 125னா we have to add 125 numbers. என்னது? sum of first 125 numbers. So this is difficult to find. ரைட்டா? அப்போ 126னா என்னது? sum of 126 ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. 125 ஸ்கொயர் 126 ஸ்கொயர். sum of first 126 odd numbers. கிளியரா போட்டுக்கணும், odd numbers. இப்போ இந்த 126 ஆட் நம்பர் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் அதுல? இப்போ பாருங்க, 5 ஸ்கொயர்னா நம்ம வந்து 1 3 5 7 9ன்னு எழுதிட்டோம். இப்போ 126னா நம்ம 126 நம்பர் எழுத முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. 1 பிளஸ் 3 பிளஸ் 7 பிளஸ் 9 பிளஸ் 11 பிளஸ் 13 பிளஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். 126 நம்பர் எழுதணும். ஸோ தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரைட். அப்போ நமக்கு nth ஆட் நம்பர் ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா இருக்கு. சரியா? எந்த நம்பர்னாலும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். nth ஆட் நம்பர்
தட் இஸ் 2n மைனஸ் 1. இந்த ஃபார்முலால போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 2n என்னது 2 into n is 125 6. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். nth ஆட் நம்பர் 126க்கு எத்தனை ஆட் நம்பர் இருக்கு அப்படின்னுக்காக 2 into 126 minus 1. Now 6 2 are 12, remainder 1 5 2. 252 minus 1 that is equal to 251. ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 15625 this is 125 ஸ்கொயர். இது கூட 125 ஸ்கொயர்ல வந்து என்ன வரும்? 125 ஆட் நம்பர் வந்தாச்சு. அடுத்ததா ஒரே ஒரு நம்பர் தான் வேணும். we need only one number. அந்த என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 2n minus 1. so the answer is 15625 plus 1. clear? so 125 ஆட் நம்பர்னா இதுக்கு முன்னாடி என்னது? 125 ஆட் நம்பர் பிளஸ் இந்த நம்பரோட சேர்ந்தாதான் 126 ஸ்கொயர் வரும். அந்த நம்பர் nth ஆட் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 2n minus 1 where n equal to 126. எந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் n. எந்த நம்பருக்கு நமக்கு வேணுமோ அதான் 126. அப்ப கண்டுபிடிச்சோம்னா 251. இப்படியே நம்ம ஆட் பண்ணிட்டே போயிட்டு கடைசியா ஒரு 251 எது கூட? 125 ஸ்கொயர் கூட 125 ஸ்கொயர் கூட 251 ஆட் பண்ணினோம்னா நமக்கு 126 ஸ்கொயர் வந்துடும். திஸ் இஸ் 251 இஸ் ஆட் நம்பர், ரைட்? ஸோ அந்த ஆட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா 2n minus 1. ஓகேவா? சிம்பிளா போடுறதுக்கு. நெக்ஸ்ட் சம். Next, find the length of the side of a square whose area is 441 meter. Find the length of the square. So, இதுல என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்கொயர் கொடுக்குறாங்க. So, the square ஓட side என்னது? This is side. So, what is the area of the square? Area of the square formula என்ன? Area of square equal to S into S. S into S square units. நமக்கு கொடுத்திருக்கிறது S into S. S into S is S square. S square is 441 meter square. இப்போ S கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? Prime factorization methodல போறலாம். 441. ரைட்டா? இது prime factorization methodல போறோம். முதல்ல இது 2 ஆல டிவைட் ஆகுமான்னு பார்த்தா 2 ஆல டிவைட் ஆகாது. 3 ஆல டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாமா? 3 ஆல டிவைட் ஆகிறதுக்கு பார்க்கணும் என்ன பண்ணணும்? டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 4 plus 4 is 8, 8 plus 1 is 9. ஸோ 3 ஆல டிவைட் ஆகும். ஸோ 3 போட்டோம்னா 1 3 is 3, ரிமைண்டர் 1, 4 3s are 12, ரிமைண்டர் 2, 147. ரைட்டா? ஸோ திரும்பவும் பாருங்க, இது 1 plus 4 is 5, 12. திரும்பவும் இது 3 ஆல டிவைட் ஆகும். 4 3s are 12, ரிமைண்டர் 2, 9 3s are 27. ஸோ திரும்பவும் இது போருங்க, 7 7s are 49. இப்போ இது எப்படி எழுதலாம்? 3 multiplied by 3 multiplied 7 multiplied by 7. So this can be regrouped as 3 square multiplied by 7 square, which is 3 multiplied by 7 the whole square. This is S square. Now S equals to taking square root என்ன ஆகும்? இது இதுவும் போயிட்டு 3 into 7 is 21 meter. கிளியரா? இங்க என்ன இருக்கும்? மீட்டர் ஸ்கொயரும் இருக்கும். மீட்டர் ஸ்கொயரும் முடிஞ்சுட்டு நமக்கு ஒரு சிங்கிள் சைடுனா எப்படி இருக்கும்? 21 மீட்டர் 21 மீட்டர் மல்டிப்ளை பண்ணாதான் மீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the smallest square number that is divisible by each of the following numbers. So find the smallest square number that is divisible by each of the following numbers. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, that should be a square number. அந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த நம்பர் எதால டிவைட் ஆகணும்? 4 ஆலையும் டிவைட் ஆகணும், 9 ஆலையும் டிவைட் ஆகும், 10 ஆலையும் டிவைட் ஆகணும். அந்த நம்பரை நம்ம என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னா,
ஸோ நம்ம ஹெச்சிஎஃப் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி போடணும். 4 ஆலயும், 9 ஆலயும், 10 ஆலயும் டிவைட் ஆகணும். இப்போ முதல்ல 2ல போடுங்க. 2 2s are 4. இந்த 9 அப்படியே போட்டுக்கிறேன். 5 2s are 10. 2 1 2 is 2. 9 அப்படியே போட்டுக்கிறீங்க. 5. நெக்ஸ்ட் 3 போடுங்க. 3 1 3 3s are 9. 5 3 1 1 5. என்ன வரும்? 5 போட்டோம்னா 1 1 1. இப்போ the factors என்னது? 2 multiplied by 2. Next multiplied 3 multiplied by 3. Next multiply 5 மட்டும் இருக்கு. ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணணும்? ஸ்கொயர் நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு எல்லாமே ஸ்கொயர்ல இருக்கணுமா? எது? 2வும் 2வும் நமக்கு இங்க 2 ஸ்கொயர் இருக்கு. பிளஸ் 3யும் 3யும் நமக்கு என்ன இருக்கு? 3 ஸ்கொயர் இருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஸ்கொயர் நம்பர் டு கன்வெர்ட் இன்டு ஸ்கொயர் நம்பர் மல்டிப்ளை பை 5. ரைட்டா? மல்டிப்ளை பை 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மல்டிப்ளை பை 5 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 5 ஸ்கொயர். ஸோ ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இட் ஷுட் பி மல்டிப்ளைட் பை 5 டு கெட் அ ஸ்கொயர் நம்பர். இது ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாருங்க. 2 மல்டிப்ளைட் பை 3 மல்டிப்ளைட் பை 5 த ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? என்ன வருது பாருங்க. 5 2 சார் ஓகே. 5 2 சார் 10 30 ரைட்டா? 30 த ஹோல் ஸ்கொயர். 30 ஸ்கொயர் என்னது? 900. So this is the square number. 6th question. Find the smallest number by which find the smallest number by which 9408 be multiplied so that the product is a perfect square. Find the square root of the product. ரெண்டு கண்டுபிடிக்கணும். முதல்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். சரியா? 9408 பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் 8ன்னு இருக்கிறதுனால நம்ம 2ஆல பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண தெரியலனா 9408 டிவைட் பை 2ன்னு போட்டுக்கோங்க. என்ன வரும்? 4 2s are 8, ரிமைண்டர் 1 14, 7 2s are 14, 0. அப்புறம் இந்த டேர்ம் எடுத்தா 0. ஸோ 0 போட்டுட்டு என்ன பண்றீங்க? அடுத்ததா 8 போடுறீங்க. ஸோ 4 2s are 8. அப்ப என்ன வரும்? 4 7 0 4. ஸோ நெக்ஸ்ட்டும் லாஸ்ட் டிஜிட் இஸ் 4 அப்படின்றதுனால 2ஆல டிவைட் ஆகும். 2 2s are 4. அப்புறம் என்னது? 3 2s are 6, ரிமைண்டர் 1 5 2s are 10 2. ரைட்? 4 7 0 4 divide 2. So 2 2s are 4, 7 3 2s are 6, ரிமைண்டர் 1 இது போட்டோம்னா 0 5 2s are 10. அப்புறம் இந்த இங்க கீழே இருக்கணும்னா 4 2 2s are 4. நெக்ஸ்ட் திரும்பவும் 2ஆல பண்ண முடியும். 1 2 is 2, 1 2 is 2, ரிமைண்டர் 1 7 2s are 14, ரிமைண்டர் 1 6 2s are 12. நெக்ஸ்ட் திரும்பவும் 2ஆல பண்ண முடியும். 5 2s are 10, ரிமைண்டர் 1 8 2s are 16, ரிமைண்டர் 1 8 2s are 16. திரும்ப 2ஆல போட்டோம்னா 2 2s are 4, ரிமைண்டர் 1 9 2s are 18, 4 2s are 8. திரும்ப 2ஆல போட்டோம்னா 1 2 is 2, 4 2s are 8, ரிமைண்டர் 1 7 2s are 14. இது 2ஆல போட முடியாது. லாஸ்ட் டிஜிட் இஸ் 7. அப்ப என்ன பண்ணணும்? 3ஆல செக் பண்ணணும். ஸோ 1 + 4 is 5 12. என்ன பண்ணும்? 3ஆல செக் பண்றதுக்கு எல்லா டிஜிட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அது ஆகும். இப்போ பாருங்க, 3ஆல போடுறதுக்கு 4 3s are 12, ரிமைண்டர் 2 9 3s are 27. இப்போ 7 multiplied by 7, 7 7s are 49. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பேர் பண்ணணும். சரியா? இதோட ஃபேக்டர்ஸ் எழுதுறேன் பாருங்க. பேர் பண்றேன். முதல்ல என்ன இருக்கு? 2 into 2 இருக்கு. ஸோ திஸ் இஸ் 2 into 2 is 2 ஸ்கொயர். பேர் பண்ணியாச்சு. திரும்ப என்ன இருக்கு? 2 into 2 இருக்கு. நவ் ஐ எம் பேரிங் திஸ் 2 ஸ்கொயர். திரும்ப என்ன இருக்கு? 2 into 2 இருக்கு.
இன்டூ 2 ஸ்கொயர். பாருங்க 3க்கு எதுவுமே கிடையாது. அப்புறமா என்ன இருக்கு? 7 இன்டூ 7 இருக்கா? தட் இஸ் 7 ஸ்கொயர் இன்டூ 3. ஸோ 3 மட்டும் 3 ஒன்லி நீட்ஸ் அ பேர். அப்போ 3யும் நம்ம பேர் பண்ணினா என்ன ஆகும்? இங்க பேரிங் போட்டோம்னா பேரிங் 3 டு கன்வெர்ட் இன்டூ வாட்? எ ஸ்கொயர் நம்பர். பேரிங் 3. இப்போ நமக்கு என்ன ஸ்கொயர் நம்பர் வரும் பாருங்க. இங்க 2 ஸ்கொயர் மல்டிப்ளைடு 2 ஸ்கொயர் multiply 2 square multiply 7 square multiply 3 square. Pairing 3 in the sense what? Multiplying by 3. Okay, multiply by 3. Answer இங்க must be multiplied கேட்டிருக்காங்களா? Smallest number. The smallest number to be multiplied is 3. ரைட்டா? இப்போ 3 ஆல மல்டிப்ளை பண்ணினோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு அந்த ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ நான் இதை எழுதுறேன் பாருங்க. 2 multiply 2 multiply 2 multiply 7 multiplied by 3 the whole square. ரைட்டா? ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 7s are 56. 56 multiplied by 3. என்ன வரும்? 8 3s are sorry 6 2 2s are 4, 4 2s are 8. 6 3s are you are getting 6 3s are 18, remainder 1, 5 3s are 15 plus 1, 16. 168 the whole square. So to find the square root, what you have to do? So இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? 168 whole square ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா என்ன ஆகும்? This will get cancelled and the answer is 168. So find the square root. Square root of the product is square root of the product. Square root of the product is 168. Clear? Next, how many numbers lie between the squares of the following numbers? ஸோ இதுக்கு ஒரு குட்டி ஃபார்முலா இருக்கு. அதை மட்டும் போட்டாலும் போறோம். ஹவு மெனி நம்பர்ஸ் லை பிட்வீன் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச நம்பர் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ 9 ஸ்கொயர் இருக்கு. அடுத்த நம்பர் 9 ஸ்கொயர் அதர்வைஸ் வி கேல் டேக் 3 ஸ்கொயர். ரைட்? 3 ஸ்கொயர் இஸ் 9. அப்புறம் 4 ஸ்கொயர் இஸ் என்னது? 16. இப்போ 9 இருக்கு, இங்க 16 இருக்கு. 9க்கும் 16க்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் பாருங்க. 9 இருக்கு, அப்புறமா 10, 10, 11, 12, 13, 14, 15. How many numbers are there? See, this is 3, 4, 5, 6. So, totally there are 6 numbers. என்ன இது கொஸ்டினுக்கு மீனிங் என்ன? How many numbers lie between the squares of the following numbers? அப்படின்னா இப்போ 16 வந்து எதோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 16 ஸ்கொயருக்கும் 16 எதோட ஸ்கொயர் கிடையாது. கொஸ்டின் என்னன்னா 16 ஸ்கொயருக்கும் 17 ஸ்கொயருக்கும் நடுவுல பிட்வீன் நடுவுல எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் என்ன பண்ணேன். 3 ஸ்கொயருக்கும் 4 ஸ்கொயருக்கும் நடுவுல எவ்வளவு நம்பர் இருக்குன்னா இத்தனை நம்பர் இருக்கு. அப்போ அதோட குட்டி ஃபார்முலா என்னன்னா 2n. சரியா? 2n அப்படின்ற ஃபார்முலா போட்டாலே நமக்கு வந்துரும். பாருங்க 2n இதுக்கு சொல்லித்தரேன். 2nனா என்ன மீனிங்? ஹியர் n equal to எது ஸ்டார்டிங்கோ அதுதான் n. ஸோ என்ன நம்பர் இருக்கு? 3 நம்பர் இருக்கு. 2 into 3 that is equal to 6. இப்போ நடுவில் எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி குட்டியா போட்டு நமக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய நம்பர்ஸ் ஈஸியா போடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ how many numbers lies between 25 and 36 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம 16 ஸ்கொயர் இந்த மாதிரி போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 5 ஸ்கொயருக்கும் 6 ஸ்கொயருக்கும்
எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 5 ஸ்கொயர் இஸ் 25. 6 ஸ்கொயர் என்னது 36. அப்போ எத்தனை நம்பர் இருக்கும் பாருங்க, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35. அப்போ இத்தனை நம்பர்ஸ் இருக்கு. 25 5 ஸ்கொயருக்கும் 6 ஸ்கொயருக்கும் நடுவுல இத்தனை நம்பர்ஸ் இருக்கு. அது எப்படி இருக்கும் பாருங்க. இதான் நமக்கு n எடுத்துக்கணும். n ஈக்குவல் டு 5. அப்போ 2n ஈக்குவல் டு 2 into 5 ஈக்குவல்ஸ் டு 10. நமக்கு 10 நம்பர்ஸ் இருக்கா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ திஸ் இஸ் த வே டு டூ. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 16 ஸ்கொயருக்கும் 17 ஸ்கொயருக்கும் சரியா ஹவு மெனி நம்பர்ஸ் லை பிட்வீன் இங்க ஸ்கொயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 16க்கு 4 ஸ்கொயர், 17க்கு என்ன ஸ்கொயர்னு யோசிக்க கூடாது. 16 ஸ்கொயருக்கும் 17 ஸ்கொயருக்கும் நடுவுல எவ்வளோ நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னது, 2n. இயர் n ஈக்குவல் டு 16 ஸ்டார்டிங் நம்பர் தான் நம்ம பார்க்கணும், ரைட்டா? அப்போ 2n ஈக்குவல் டு என்னது, 2 into 16, that is equal to 32. So 32 numbers lies between 16 square and 17 square. Next second one, 99 ஸ்கொயருக்கும் அண்ட் 100 ஸ்கொயருக்கும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அது அகெயின் த ஃபார்முலா 2n, த நம்பர் ஆஃப் நான் ஸ்கொயர் நம்பர். சரியா, இது எல்லாமே நான் ஸ்கொயர். நடுவில் இருக்கிறது 99 ஸ்கொயர், அடுத்தது 100, அடுத்த நம்பர் 100 தான். இதெல்லாம் நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் எவ்வளோனா 2n. அப்போ வாட் இஸ் n? n ஈக்குவல் டு 99. ஸோ 2n ஈக்குவல்ஸ் டு 2 into 99. ரைட்டா? என்ன வரும், 9 2s are 18, ரிமைண்டர் 1, 9 2s are 18 plus 1 is 19. There are, இதுக்கு என்ன எழுதணும், there are 198 non-perfect, right, non-perfect square numbers. இதுக்கு ரெண்டு நடுவுல இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா என்னது, இதெல்லாம் ஸ்கொயர் பண்ண முடியாது, அந்த மாதிரியான நம்பர்ஸ் இருக்கு. 198 ஆனா என்னது, 198 நம்பர்ஸ். ஆன்சர் 198 கிடையாது. 1 2 3 4ன்னு 198 நம்பர்ஸ் நடுவுல இருக்கு. தட் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். In the following pattern, fill in the missing number. ஸோ நமக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம மிஸ்ஸிங் நம்பர் ஃபில் பண்ண போறோம். இந்த பேட்டர்ன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாரு. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். சும்மா இதை செக் மட்டும் பண்ணி பார்க்கலாம் நம்ம, கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் என்னது 4, 3 ஸ்கொயர் அகைன் 2 ஸ்கொயர் இருக்கு 4, தட் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்னது 9. அப்போ என்ன வரும், 4 பிளஸ் 4 8 பிளஸ் 1 இஸ் 9 ஈக்குவல் டு 9. அப்போ இந்த பேட்டர்ன் கரெக்ட். இப்போ இது எப்படி இந்த பேட்டர்ன் வருதுன்னு பாருங்க. 1 மல்டிப்ளைடு 2, ஓகேவா? 1 multiplied by 2, that is equal to 2. இப்போ 2 multiplied 3 equal to 6. 3 multiplied 4 is 12. 4 multiplied 5 is 20. ரைட்டா? இங்க என்ன வருது பாரு, இங்க என்ன வருது, 2 இருக்கு. the next நம்பரை நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 2 ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னது 3, 6 ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னது 7, 12 ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னது 13. அப்போ இங்க என்ன வரும் பாரு, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்றீங்க. சரியா? மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வருது, மூணாவதா வர நம்பர் இருக்கும். நம்பரை மட்டும் பாருங்க, ஸ்கொயர்லாம் பார்க்காதீங்க. அதுக்கப்புறமா 2க்கு அடுத்த நம்பர் 3ன்னு போட்டுக்கணும், 6க்கு அடுத்த நம்பர் 7, 12க்கு அடுத்த நம்பர் 13. இப்போ இது என்ன வரும், 21 வருமா? 20க்கு அடுத்த நம்பர் 21. இது பாரு, செக் பண்ணுங்க. என்ன, 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு 21 ஸ்கொயர் தான் வருதான்னு. 4 ஸ்கொயர் என்னது 16, 5 ஸ்கொயர் என்னது 25, 20 ஸ்கொயர் என்னது 400. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது பாருங்க,
400, 25, 16, 11, remainder 1, 4, 4. So 441, right? 441. இப்போ 21 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 21 மல்டிப்ளை 21. என்ன வரும்? 1 1 is 1, 1 2 is 2. 0, 1 2 is 2, 2 2 are 4. 441 வந்தாச்சா? So 21 square is also equal to 441. அப்போ நம்ம இது போட்ட பேட்டர்ன் கரெக்ட். இப்போ இதுக்கு பாருங்க பெருசா வருது இல்லையா? இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணணும்? 9 multiplied by 10. 9 multiplied by 10 is 90. ரைட்? இப்போ இங்க என்ன போடணும்? 91 ஸ்கொயர். கிளியரா? அதோட நெக்ஸ்ட் நம்பர் நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபிகர் இட் அவுட்ல லாஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு குட்டி டயக்ராம் கொடுத்து அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. How many tiny squares are there in the following picture? ஓகே. இப்போ இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவு மெனி டைனி ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே இது ஒரு ஸ்கொயர், இது ரெண்டாவது, மூணாவது. எத்தனை ஸ்கொயருக்கு பாருங்க? 3, 4, 5, 6, 7, 8, 9. There are 9 rows. இப்போ காலம்ஸ் பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அதே மாதிரி 9 மல்டிப்ளைட் பை 9. 81 ஸ்கொயர்ஸ் இருக்கு மொத்தமா. ரைட்டா? இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணா இருக்கு பாருங்க. 9 நெக்ஸ்ட்ல வந்து என்ன இருக்கும்? இது 9, இங்க 18 மொத்தமா கவுண்ட் பண்ணா 18 plus 27, 45, 54, 63, ஒரு இதும் 36 விட்டுட்டேனா? 36, 45, 54, 63, 72, 81. அததான் நம்ம எப்படி போடுறோம்? 9 into 9 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இதுல 9 பிக்கர் ஸ்கொயர் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஹவு மெனி டைனி ஸ்கொயர்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட்டா? சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குட்டி ஸ்கொயர் எத்தனை இருக்கு? இப்போ ஒண்ணுத்துல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. 5 rows 5 columns. 1, 2, 3, 4, 5. அப்போ 5 rows 5 columnsனா ஒரு இதுல எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்கு? எவ்வளோ டைனி ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்கன்னா 25 டைனி ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஸோ மல்டிப்ளைட் பை 25. ரைட்டா? நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்கொயர்ல எத்தனை டைனி ஸ்கொயர் இருக்குன்னா 25 டைனி ஸ்கொயர் இருக்கு. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? 9 into 9 is 81. 81 multiplied by 25. என்ன வரும்? 81 multiplied by 25. 1 5 is 5, 8 5s are 40. 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 1 2 is 2, 8 2s are 16. So 5, 2, 6 plus 4, 10, remainder 1, 2. So there are 2025 tiny squares. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் டைனி ஸ்கொயர். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் பிரைம் ஃபேக்டரைசேஷன்? 2025 டிவைடட், அதாவது பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன போடுறோம்? ஃபர்ஸ்ட் 5ல போடுறோம். 4 5s are 20. நெக்ஸ்ட் 0 போடணும். 5 5s are 25. பாரு 2025. இதை எப்படி டிவைட் பண்றோம்? 5ல 4 5s are 20. ரைட்டா? இங்க 0 ஆயிடுது. நெக்ஸ்ட் நம்பர் போடுறோம் 2. 2 டிவைட் ஆகாது. இங்க 0 போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்பர் என்ன போடணும்? 5 போட்டுட்டு 5 5s are 25 போடணும். ஓகே. அடுத்ததா திரும்பவும் 5ல போடுறோம். 8 5s are 41. திரும்ப என்ன போடலாம்? 9 போடலாம். அதுக்கு 3 போடணும். 3. 2 3s are 6. ரிமைண்டர் 2. 7 3s are 21. 3. 9 3s are 27. 3 multiplied by 3. So what are the prime factors? Prime factorization பண்ணா என்ன வரும்? குரூப் பண்ணி நம்ம எழுதணும்னா 5 square, 5 square multiplied 3 square, 3 square multiplied
3 square. Multiplied 3 square. Right? This is the prime factorization of 2025. Okay.